இப்போ விஜய் தலைமையிலேயே ஒரு அணி அமைய வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாரும் விஜய் கூட சேர்ந்துருவாங்க. ஆணி கூட அமையாது. விஜய் எடப்பாடிக்கு போட்டிருந்த பிள்ளையார் சிலையை அழிச்சு விட்டுட்டாரு. விஜய் அவங்க கணக்கிலே கிடையாது. அதான் அவங்க கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வந்துருவாங்க. என்ன காரணத்துல எடப்பாடி இந்த மாதிரி பேசியிருப்பாரு சார்? எடப்பாடியாருக்கு நாய் கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி விஜயோட சேர்ந்துருவாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது ஏதாவது வாய்ப்பு இருக்குங்க? ஆமாம், விஜய் பெரிய புரட்சி தலைவர். அவரோட சேர்ந்து இவரும் சேர்ந்து நடு புண்ணாக தலைவரும் புரட்சி தலைவரும் சேர்ந்து பெரிய புரட்சி பண்ணுறாங்க. ஆமாம், விஜய் அரசியல்வாதியே கிடையாது. விஜய் ஆசைக்கு அரிப்புக்கும் இறங்கியிருக்காப்புல. இந்த எலெக்ஷனோட துரத்தி விட்டுருவாங்க. அவர் தலைமையெல்லாம் அணிய என்ன தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், விஜய் கடைசி நேரத்துல எடப்பாடிக்கு போட்டிருந்த பிள்ளையார் சிலையை அழிச்சு விட்டுட்டாரு. எப்படி பாக்குறீங்க? விஜய் என்ன அழிச்சு விட்டார்? எடப்பாடி போட்ட பிள்ளையார் சிலையை இவர் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கூட்டணி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமாரை வச்சு அறிவிச்சிட்டாங்க. அது கூட்டணி இல்லைன்னு தனியாக நிற்கிறது தானே அவர் அஜெண்டாவே. என்னென்னா பிஜேபி அவரை ஏன் இறக்கி விட்டுருக்குன்னா விஜயை தனியாக அனுப்பிச்சு சின்ன பிள்ளைங்க ஓட்டு விவரம் தெரியாத ஓட்டெல்லாம் வாங்கிடணும். வாங்கி இது பூரா புதுசாக என்ட்ரி ஆகிறது, புது என்ட்ரி இதுகள். அப்புறம் எதுக்கு லாயக்கில்லாத பொம்மைகள் இருக்கும், நம்ம அடிப்படை அறிவு கூட இல்லாது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் கழிச்சிட்டோம்னா, ஃபில்டர் பண்ணிட்டோம்னா மீதி ஏற்கனவே அரசியல் தெரிஞ்ச அரசியல் இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஆதரிக்கிறவங்க நமக்கு ஓட்டு போட்டோம், இவர் ஆதரிக்க போட்டோம், ஏடிஎம்கே கொடுக்கட்டும், ஏடிஎம்கே ஓட்டு நம்ம ஓட்டையை வச்சு நம்ம ஜெயிச்சிருந்தா அவங்களோட பிளான். விஜய் அவங்க கணக்கிலே கிடையாது. அப்படி இல்லைன்னா என்னென்னா ஏடிஎம்கேயோட கூட்டணியில் விஜயும் உள்ளே கொண்டு வரணும். அதை அவங்க கொண்டு வரணும்னு நினச்சா கொண்டு வந்துடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் படி கரெக்டாக போயிட்டுருக்கு. விஜயும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காப்புல வாங்கின காசுக்கு. இப்போ இந்த பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அதிமுக பேசுனாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சார். யாருமே பேசலையா? அது அதிமுகட்டையும் பேசலை, மதிமுகட்டையும் பேசலை, யார்கிட்டையுமே விஜயும் பேசவும் இல்லை. விஜய் அந்த அனுமதியை கொடுக்கவும் இல்லை, விஜய்கிட்ட அவர்கள் பேசவும் இல்லை. அப்போ அந்த பேச்சுவார்த்தைங்கிற ஒன்றே நடக்கலை. அப்போ என்ன காரணத்தில் எடப்பாடி இந்த மாதிரி பேசியிருப்பாரு சார்? எடப்பாடியாருக்கு நாய் கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நாய் கடிச்சு ஊசி போடலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, வீட்டில் குலைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சொல்லுவாங்கள்ல. அப்புறம் சுடுகாட்டில் கொண்டு போய் அந்த புணத்தோட வாடையை காட்டணும்வாங்க. அந்த மாதிரி நிலைமையில் எடப்பாடியாக இருக்கார். அவருக்கு சுடுகாட்டில் போய் புண வாடை பிடிச்சாதான் தெரியும். அப்போ தான் இந்த நாய்க்கடி ராபிஸ் போகும். அந்த மாதிரி அவர் புலம்பிகிட்டு இருக்கார். அவராக புலம்புறது தான். இந்த ஆர்பி உதயகுமார் அவர் வேற பாவம், தினமும் ஒரு பெரிய தலைவர், தேசிய அளவில் பெரிய தலைவர். அவர் மகாத்மா காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, பிபி சிங் அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு பெரிய தலைவர் தான் உதயகுமார். ஸோ இந்த மாதிரி தலைவர்கள். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் விருதுநகரில், இந்த பால் அமைச்சராக இருந்தார். அவர் பெரிய ஞானி. அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க எடப்பாடியாருக்கு. அவங்கள வச்சு கட்டி அழுக வேண்டிதான். இப்போ அவர் தினமும் ஒரு வீடியோ போட்டுருவார். இடம்லாம் கிடைக்காம பொட்டல் காட்டிலலாம் எடுத்து வீடியோ போடுவார். அவர் ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் வரல அப்படின்னா தாவேக்காவை அழிச்சிருவாங்க, எங்கிட்ட கூட்டணிக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? அவரையும் அது பாடைய ஆசைப்படுறது தானே. ஆசைப்படுற எல்லாரும் அனைத்துக்கு ஆசைப்படும் ஜெகி வாசுதேவ் சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி தான். விஜய் வந்துடுவார், அழிச்சிடுவார்னு அவராக சொல்லிக்குவார். அது ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ விஜய் தலைமையிலேயே ஒரு அணி அமைய வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாரும் விஜய் கூட சேர்ந்துருவாங்களா? ஆணி கூட அமையாது. அணி இல்லை, விஜய் தலைமையில் ஒரு ஆணியோடு அமையாது. விஜய் அரசியல்வாதியே கிடையாது. விஜய் ஆசைக்கு அரிப்புக்கும் இறங்கியிருக்காப்புல. இந்த எலெக்ஷனோட துரத்தி விட்டுருவாங்க. அவர் தலைமையெல்லாம் என்ன அணி. இப்போ அண்ணாமலை ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் மோடி அமித்ஷாவை நம்பி வந்தேன், இல்லாட்டி நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன போட்டும் பண்ணார். என்ன போனால் என்ன, இந்த என்ன, என்னால் யாருக்கு பிரயோஜனம்? அவர் இருந்தால் என்ன, அமித்ஷாவை நம்பி வந்தான்னா, ஆறுமுகத்தை நம்பி வந்தான்னா, அவரோட டம்மி பீஸ் அரசியலில் தூக்கி போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ மோடி அமித்ஷாவையும் போட்டு அடிக்கிறாரு அண்ணாமலை. மோடி அமித்ஷாவை என்ன போட்டு அடிக்கிறாரு? அவருக்கு என்ன இது? வெயிட் பண்ணுறேன்றார். எனக்கு பதவி கொடுங்க, இல்லைன்னா நான் தனி கட்சி ஆரம்பிப்பேன் மிரட்டினார். இப்போ தனி இயக்கம் ஆரம்பிக்கன்னு மிரட்டுறாரு. அப்போ ரொம்ப பண்ணான்னா அண்ணாமலையே தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அவங்க இப்போ கேடி பில்லா கில்லாடி ரங்கான்ற மாதிரி தான். அவங்க இதை விடலாம் 100 மடங்கு பெரிய ஆள். அண்ணாமலையெல்லாம் 1000 அண்ணாமலையை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க அரசியலில். அவர்கள் தூக்கி அண்ணாமலையை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க.
ஏன்னா அப்போ தமிழக பாஜக வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அளவில் பேசுபொருளாச்சு. அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி. இதை அமித்ஷா இருக்கிற மேடையிலேயே அண்ணாமலைக்கு கோஷங்கள் எல்லாம் அதிகமாக இருந்தது. அதனால் அண்ணாமலையை தூக்குனது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு. நல்லா அது உண்மைதான், அது உண்மை. லோக்கல் பாஜகவில் வந்து அண்ணாமலை போனால் இப்போ இருக்கிற தலைவர்லாம் டம்மி பீஸ் தான். அவர் எங்கே இருக்காருன்னு அவனுக்குமே தெரியாது. இன்னும் பல பேர்லாம் இருக்காங்க, ஏதோ லூசுத்தனமாக உளறிட்டு இருப்பாங்க. அண்ணாமலையும் லூசுத்தனமாக உளர்ற ஆளாக இருந்தாலும் இந்த பிஜேபி இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் கூட்டம்னு ஒன்று வந்து முதல் கூட்டம் தஞ்சாவூரில் வந்து இது பிஜேபிக்கு ஒரு 1000 பேர் கூடுறானா அப்படின்ற மாதிரி. அது யாருனாலனா அண்ணாமலைனால தான் வந்துச்சு. அதற்கப்புறம் மோடிஜிக்கே வந்து கூட்டத்தை காமிச்சாலும் அண்ணாமலை தான். காசு கொடுத்தோ இல்லையோ, மோடிஜி முன்னாடி ஒரு 10,000 பேர் உட்காந்துருக்கான்றப்போ அவருக்கே ஷாக்கு. நம்மளை பார்க்க எவனுமே வரமாட்டேனாடா வந்திருக்கு. அதே மாதிரி அமித்ஷாக்கு 1000 பேரை காட்டினார் வேலூரில். அமித்ஷா வந்தால் ஸ்டார் ஹோட்டலில் வந்து இறங்கினார்னா அந்த செக்யூரிட்டி சல்யூட் அடிப்பான். கூட 4 பேர் செஃப் கிஃப் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அதே அமித்ஷா கூட்டம் வேலூரில் போடுறாங்க, 1000 பேர் வரணும், 2000 பேர் வந்துட்டான். இதை பார்த்த உடனே நம்மளை பார்க்க வந்திருக்கான்றதில் அண்ணாமலை மேலே ரொம்ப பெருமையாக இருந்தாப்புல. கடைசியில் அண்ணாமலை செய்த ஊழல் எந்த பதவி இல்லாதப்போ இத்தனை 1000 கோடி அடிச்சுட்டு இருந்தது ஷாக்காகி தான் தூக்கிட்டாங்க. ஸோ திருப்பி தருவாங்களான்றது தெரியல. இப்போ அண்ணாமலை வந்து பிஜேபி தூக்குனது ஒரு வீக்னஸாக அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு தானே சார்? இப்போ அவருக்கு ஒரு இதுதானே இல்லை, அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கார். அடுத்த பதவிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கார். திருப்பி மாநில தலைவர் கொடுக்கலன்னா கூட மத்தியில் எதாவது கொடுங்க, சென்ட்ரலில் அது கொடுத்தா ஆகணும். ஒரு கட்சிக்காக இருந்து எவ்வளோ கூட எதிர்த்த ஒரு ஆளுக்கு கொடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்து வரவன் நம்மளையும் காலவாரி விட்டுருவாங்க, நம்ம எதுக்கு வேலை செய்யணும்னு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. கொடுப்பாங்க, நம்பிக்கையில் இருக்காப்புல. இப்போ அவர் இல்லை, ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாரு. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி விஜயோட சேர்ந்துருவார் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அது ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஆமாம், விஜய் பெரிய புரட்சி தலைவர். அவரோட சேர்ந்து இவரும் சேர்ந்து 2 புண்ணாக்க தலைவரும் புரட்சி தலைவரும் சேர்ந்து பெரிய புரட்சி பண்ண போகிறாங்க. அந்த ஆளுக்கு ஒரு 4-5% ஓட்டு இருக்குது, இவருக்கு ஒரு 1.5% வருது. அதை வச்சு என்ன பண்ணாங்க? இப்போ அமித்ஷாட்ட ஒரு நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் பீகார் தேர்தல் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு போய் கூட்டணி பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிறாரு. இப்போ விஜயெல்லாம் கொண்டு வந்துடுவாரா? கொள்ளைக்காரங்க ஒவ்வொரு கடையாக தான் கொள்ளையடிப்பாங்க. ஒரே நேரத்தில் 4 கடையில் கொள்ளையடிக்க முடியுமா? அதனால் பீகார் முடிச்சுட்டு வருவாங்க. அவங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான். முடிச்சுட்டு இங்கே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த கடையாட்டையை போடுறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ இந்த பீகார் தேர்தல் நிலவரம் எப்படி சார்? ஏன்னா அங்கே வெற்றி தோல்வி அதுதான் இங்கே தமிழ்நாட்டிலையும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தேர்தல் மையம்ங்கிறது பீகாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் வெல்லுதா பிஜேபி வெல்லுதான்னு. அது எப்படி இருக்குது சார் அந்த நிலவரம்? அதாவது ஒரிஜினலாக தேர்தல் நடந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். இல்லை இவங்க பல தேர்தல் சீட்டிங் பண்ணி ஏதாவது பண்ணி பெட்டியை மாற்றி ஓட்டம் கிட்டத்தட்ட 70 லட்சம் 72 லட்சம் வாக்காளர்களை தூக்குனாங்க. அப்புறம் அது நெருக்கடி கொடுத்து ராகுல் இறங்கி அது பண்ணி 40 லட்சம் ஆகிட்டாங்க. அந்த 40 லட்சம்ன்றது ஆபத்து. இப்போ 20 லட்சம் ஆகிட்டாங்க. அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் இருந்தால் கூட இவங்க இன்னும் எல்லா வகையான சீட்டிங் பண்ணுவாங்க. யார்? என்டிஏ கூட்டணியில். அப்படி பண்ணாங்கன்னாலும் மக்கள் வந்து முழுக்க பிஜேபியை தூக்கி ஏறின்னு நிதிஷ்குமார் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்ற நிலைமை தான் அங்கே கல நிலவரமாக இருக்குது. ஆனால் இவங்க தான் ஏற்கனவே நிதிஷ்குமார் 43 சீட்டு தானே இருக்குது. 243 43 சீட்டை வச்சுட்டு 10 வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காப்லே. அந்த மக்கள் கொந்தளிச்சு பாட்டான், ஓட்டை மாற்றி போட்டு பாட்டான், எல்லாமே பண்ணி வெறும் 43 சீட்டில் அந்த ஆள் இருக்கும்போது இப்போ எப்படி இதாக இருக்கும்? இப்போ இந்த முறை அவங்கள டோட்டலாக அரசியலை விட்டு வெளியேற்றணுன்ற முயற்சியில் இருக்காங்க. அது கரெக்டாக நடந்தது அப்படின்னா, எந்த சீட்டிங் இல்லாமல் எது நடந்ததுன்னா இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும், தேஜஸ்வி தான் முதலமைச்சர் ஆவார். அப்படி தான் அங்கே உள்ள சூழ்நிலை இருக்குது. இப்போ ஒருவேளை பிஜேபி அங்கே வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா தமிழகத்துக்கு எந்த மாதிரியான நிலையை கொடுக்கும்? தமிழகத்துக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும். பார்த்துங்க, அங்கே திருடிட்டாங்க, கொலைக்காரன் அடுத்து இங்கே வரப்போகிறான்ற மாதிரி தெளிவாக இருந்துக்கும். இப்போ இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டணி நடந்திருக்கு. இது எப்படி சார் 2026 தேர்தலில் எப்படி இது பிரதிபலிக்கும் இந்த எஸ்ஐஆர் விஷயம்? இல்லை, அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயந்தான். ஆபத்தான ஒரு விஷயந்தான். தமிழ்நாட்டில் வந்தது அப்படின்னா அங்கே வந்து ஊடுருவல் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இவங்க 1 கோடி பேர் நிற்கிற அளவுக்கு அங்கே ஊடுருவலில் கல்கட்டாவில் எல்லாம் 2 கோடி பேரை நீக்கியிருக்கான் வாக்காளர்களை கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. 1 கோடி பேர்னு வச்சுக்கிட்டாலே அங்கே வந்து எப்படின்னா பங்களாதேஷி தான் உள்ள ஏகப்பட்ட பேர் இருக்கான். அஸ்ஸாம்லேயும் இருக்கான், வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்கான். அதை மறுக்கவே முடியாது. இந்த 30-40 வருஷமாக இன்ஃபில்ட்ரேஷன் ஆகி உள்ளே பூந்து வந்து இங்கே தமிழ்நாடு வரைக்கும் இருக்காங்க பங்களாதேஷிகள். இது அஸ்ஸாமின்ற பேர்லேயும் வெஸ்ட் பெங்கால்ன்ற பேர்லேயும் ஒரிசாலேருந்து வரோன்ற பேர்லேயும் இருக்காங்க. அது உண்மை தான், அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம என்ன கேட்குறோன்னா, காங்கிரஸ்காரன் காலத்தில் குற்றச்சாட்டு சொல்கிறேன் இல்லை, வேலையே கிடையாது, இந்த ஊர் அந்த ஊர் ஒன்று தான், இவனும் வங்காள மொழி தான் பேசுவான், அவனும் வங்காள மொழி தான் பேசுவான்.
தமிழ் பேசுகிறான், பாண்டிச்சேரியிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவனும் தமிழன் தான், நம்மளும் தமிழன் தான். வித்தியாசம் மூஞ்சிலேயும் தெரியாது, பேச்சிலையும் தெரியாது, எல்லா இதுலேயும் தெரியாது. அந்த மாதிரி தான் அங்கே உள்ளே வந்திருக்காங்க. அது ஓகே. இந்த 10 வருஷமாக நீங்கள் என்ன பிடுங்குனீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ்காரன் 40 வருஷமாக விட்டாயா? அது உண்மைதாயா? இந்த 10 வருஷமாக நீ ஏன் விட்ட? அது தடுத்துருக்கணும்ல, வேலி போட்டிருக்கணும்ல, ஏன் போடலை அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இவங்க பங்களாதேஷ்காரனை கணக்கு காமிச்சு லோக்கலில் உள்ள முஸ்லீம்களையும் மைனாரிட்டிகளையும் ஓட்டு இல்லாமல் ஆக்கணுன்றது தான் அவரோட திருட்டு திட்டம். அவர் 40 லட்சம் பேர் வாக்காளர் வந்தான்னா லோக்கலில் உள்ள 40 லட்சம் பேர் வாக்காளர்களையும் நீ தூக்குற. அதுதான் இப்போ ஏன்ற கேள்விக்குறி. சரி, அங்கே அப்படி இருக்குது. இங்கே ஊடுருவி வர்றான் தமிழ்நாட்டுக்குள்ளே. தமிழ்நாட்டிலையும் கேரளாலேயும் ஆந்திராலேயும் கர்நாடகாலேயும் ஊடுருவி வர்றதுக்கு யார் இருக்கா? நீ எதுக்கு எஸ்ஐஆர் இங்கே தேவையில்லைல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆபத்தான வேலை. இங்கே உள்ள மைனாரிட்டிகளையும் சிலரையும் வந்து பொய்யான தகவலை சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதுக்கும், பீகாரிகளையும் அசாமிகளையும் உள்ளே சேர்க்குற தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்குமான வேலையை அவர்கள் செய்ய போகிறாங்கன்றது தான் இது. ஆனால் இந்த அதிமுக மனப்பூர்வமாக வரவேற்கிறோன்னு சொல்கிறாங்க. அதிமுக ஒரு மங்குனி கட்சிங்க. அவங்களுக்கு நாலேஜ் இல்லாத ஆட்களுங்க. அவள் வந்து சினிமாவிலேருந்து வந்து அப்படியே வந்து இப்படி வந்தவர்கள். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வேறு. ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா இருக்கும்போது சர்வாதிகார ஆட்சி வேணும் நடந்திருக்கே தவிர முட்டாள்தனமான இது இல்லை. ஜெயலலிதாவுக்கு நாலேஜ் உண்டு, எல்லாமே தெரியும். எதை எப்படி செய்யணும், எவன் வர்றான், தமிழகத்துக்காக குரல் கொடுத்துருக்காப்புல எழுதிருக்காப்புல. அதெல்லாம் ஜெயலலிதான்ற கேரக்டர்ன்ற அந்த அம்மாவோட இது வேறு. ஆனால் இவர்கள் எல்லாம் மங்குனி அமைச்சர்கள், ஜீரோக்கள். ஜெயலலிதா தான் நம்பர் 1. ஜெயலலிதா 1 போயிருந்ததுக்கப்புறம் இது எல்லாமே ஜீரோ தான். இவர்களை நம்பி பாத்திர அண்டாவை கூட வச்சுட்டு போக முடியாது, அந்தளவுக்கு அறிவாளிகள். இவர்களுக்கு என்ன புரிஞ்சோ புரியலையோ, என்ன ஏலவோ தெரில, ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் இவர்கள் அடியோட பிஜேபிக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒழித்து கட்டப்பட வேண்டிய கட்சியாக அதை பார்க்கணும். இப்போ இதில் பாமகவும் கூட சேர்ந்து ஆதரிக்குது இல்லை சார்? பாமக காசு தானேங்க. பாமக காசு கொடுத்தீங்கன்னா அது எங்கிட்ட வேணாலும் கற்று, காசும் பதவியும் கொடுத்தீங்கன்னா எங்கிட்ட வேணாலும். இப்போ இந்த எஸ்சிஆர் விவகாரத்தை கண்டிப்பாக எதிர்க்க முடியுமா? அந்த கூட்டணி கட்சிகள் கூட வழக்கு போட்டு சரி பண்ணிடலாம், தீர்மானமெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க, அது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, ஒரு எதிர்ப்பை காட்டுறது தான். ஏன்னா திருடன் வந்துட்டான்னா நம்ம முன்னாடியே கதவை பூட்டி வைக்கிறது இல்லையா, கேட்டு வெளியே. அப்படி இருந்தாலும் போகிறான் திருடன் அப்படிங்கும்போது மொட்டை மாடியிலேருந்து ஏறி குச்சி கூட வரலாம், ஜன்னலை உடச்சிட்டு கூட வரலாம். எல்லாத்தையும் நம்ம சவுறு போட்டு பூச முடியாது. அதனால் இப்போ வெளியில் கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த விஜய் இப்போ தினமும் ஒரு அறிக்கை விட்டுருக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த எஸ்சிஆர் விவகாரத்துலையும் விஜய் கொடுக்குறாருங்க. எப்படி எவனா ஒரு பையனை உட்கார வச்சு டைப் பண்ணி அனுப்புடான்னு இல்லை அனுப்பி விட்ருவாங்க. விஜய் அறிக்கை உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காப்புல. இதில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எஸ்சிஆர் விவகாரத்தில் விஜய் கட்சிக்கு அழைப்பு விட்டுருக்குறாங்க. எல்லா கட்சியும் இப்போ அதை கட்சின்னு நினச்சி அழைப்பு விடுத்ததே தப்பு. முதல்ல இப்போ நாங்கள் எஸ்சிஆருக்கு எதிராக இருக்கிறோம், ஆனால் திமுகவை நம்ப மாட்டோம், திமுக கபட நாடகம் ஆடுதுன்னு சொல்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் எஸ்ஏஆர்னா என்னன்னே தெரியாதுங்க. அதில் போய் சும்மா கட்சி ஆரம்பித்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு பேருக்கு கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. வரலைன்னா அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் அதை ஒரு கட்சியாகவே கருத்தில் எடுக்க முடியாது. இப்போ இந்த எஸ்ஐஆர், இந்த விஜய், இதை வச்சு பாஜக திமுகவை தோற்கடிச்சிட முடியுமா? பாஜகவுக்கே 2 காலே கிடையாது. அது எங்கே வந்து ட்ராக்கில் ஓட போகுது. அதனால் எவன் தோல்லையாக ஏறி ஓடலான்னு பார்க்குது. அது கிடைக்க மாட்டேங்குது, ஆள் கிடைக்க மாட்டேங்க. அதுதான் பார்த்துருக்காங்க. இப்போ திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? ஏன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் இருக்குது, இந்த கூட்டணி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இன்னும் காலம் இருக்குங்க. இன்னும் காலம் இருக்குது. இப்போ உடனே இது பண்ண முடியாது, அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. இப்போ எப்படி 26 தேர்தல் கிழமை எப்படி கணிக்கிறீங்க சார்? அது இப்போ ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நிறைய காலம் இருக்குது. அதான் இன்னொரு 3-4 மாதம் ஆகும். ஜனவரிக்கு மேலே தான் அது என்னன்றதை நம்ம சொல்ல முடியும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.